அதிமுக என்ற முகமூடியை அணிந்து கொண்டு பாஜக சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சித்துள்ளார். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனுக்கு கைச்சின்னத்தில் வாக்களிக்க கோரி அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர், திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் மற்றும் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய செல்வப்பெருந்தகை, தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களை எல்லாம் மறுக்கும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் பொய்முகத்தை ராகுல் காந்தி கிழித்து வருவதாகவும், இந்த தேசத்தின் முகமாக ராகுல் காந்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, வருவாங்க, கொள்ளடிச்ச பணம் வச்சிருக்காங்க, எல்லாம் 500 கொடுக்கிறேன், 1000 கொடுக்கிறேன், ஏமாந்து விட வேண்டாம். பிஜேபி உடைய நாடகம். இதை ஏமாந்து விடாமல் மாதம் 2000 ரூபாய், 8000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கார். சொன்னதை செய்பவர், சொல்லாததையும் செய்பவர் நம்முடைய முதலமைச்சர். என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை, பொன்னான முத்தான வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்கிறேன்.